ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா பாதகாதிபதிகளாக வந்து பாதிப்புகளை எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து இனி சூரியன், சந்திரன், புதன் இந்த கிரகங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சரராசிக்கு துலாம் அப்படிங்கிற சரராசி ஒரே ஒரு ராசிக்கு மட்டும் சூரியன் பாதகாதிபதியாக வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சூரியன் பாதகாதிபதியாக ஒரு ராசிக்கு வராரு அப்படின்னா அந்த சூரியனுடைய காரகங்கள் ரொம்ப இருக்குது. சூரியன் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆத்மகாரகன் சூரியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு நேரத்தில் யாரோ ஒருத்தர் ஒன்று நமக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சிட்றாங்க, இல்லை நம்மளை ஏதோ ஒரு தப்பாக பேசிடுறாங்க, ஏதோ ஒன்று நடக்கிறப்போ நமக்கு அப்படியே அழுகையெல்லாம் வரும். அப்படிலாம் நல்லா அழுவோம். அப்போது ஒரு நேரம் அழுதுகிட்டு இருக்கப்பவே ஒவ்வொருத்தருக்கு தோணும், எதுக்கு அழுகிறோம், எதுக்காக நம்ம அழுகணும்? அப்படி தான் நம்மளை சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம அப்படி ஆயிடுவோமா? அப்படியெல்லாம் நம்ம அழக்கூடாது, யாரோ நம்மளை என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் அழுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? அதுதான் நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூரியன் தான் இந்த மாதிரி ஒரு ஆன்ம பலத்தை நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு மனசு டக்குன்னு சஞ்சலம் அடைகிறப்பெல்லாம் நமக்கு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் நீ வாழ்க்கையில் நல்லா வருவ, இன்னும் நீ நல்லா படிப்ப, அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதிடுவ, இந்த தொழில் நல்லபடியாக நடக்கும், தேவையான பண வரவுகள் உனக்கு கிடைக்கும், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, உடம்பு சரியாயிடும், எங்கேயோ போகணும்னு நினச்சா அதெல்லாம் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் தான் நம்ம ஆன்ம பலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம். அந்த ஆன்ம பலத்தை நமக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் தான். அந்த ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க தைரியமாக எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாமல் சூரியன் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு எப்போவுமே, அதுவும் இந்த காலத்தில், அந்த காலத்துலையால அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு எல்லாரும் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க நமக்கு தேவையான தைரியத்தை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு ஏதோ உலகத்தில் இருக்க எல்லா மூலைகள்லையும் இன்றைக்கி தனியாக போய் இருந்து ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ஒரு வேலைக்கு போகிறது, அவங்க வாழ்க்கையை அங்கே அமைச்சிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கப்போ அதாவது வெளியே வந்து பார்த்தா ஒரு நியூசிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரியில் வெளியே வந்து பார்த்தா அந்த ரோட்லேயே யாருமே இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படி ஒருத்தர்கிட்ட பேசுனா நம்ம மனசுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இப்படி பார்த்தா ஒரு ஈக்காக குருவி குஞ்சு ஒன்றுமே இல்லை. அப்படியே வீடுகள் இருக்குது, கார் நிற்கிது முன்னாடி, ஆனால் ஒரு ஈக்காக ரோட்டில் இல்லை. நீங்கள் யார் கூட தான் பேசுவீங்க? உங்கள் மனசில் இருக்கிறத யார்கிட்ட தான் சொல்லுவீங்க? ஒரு 2 சொட்டு கண்ணீராவது விடணும் அப்படின்னா, ஒரு ஆறுதலாக ஒரு தலையை கோதி விடணும் அப்படின்னா யார் இருக்காங்க? அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதகத்தில் நமக்கு வந்து இந்த சூரியனாவது பலமாக இருந்தால் தான் நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் இல்லைங்களா? ஆனால் அந்த சூரியனே அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியனே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சூரியன் ஒரு ஜாதகத்தில் பாதிப்படையாமல் இருக்கிறது தான் நல்லது. அதே போல் சூரியனோட வேறு காரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தந்தை அப்படின்றது சூரியன், அரசாங்கம் அப்படின்றது சூரியன். அதாவது ஒரு கவர்மெண்ட், பேங்கிங்கு, கவர்மெண்ட்டில் என்ன விஷயமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சூரியன் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு லோன் வேணும்னாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சிறப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து அமையும். இதுக்கான பதிவுகளெல்லாம் நிறையா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சூரியனை பற்றியெல்லாம் நான் போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அந்த மாதிரி சூரியனுக்கு நிறைய காரகங்கள், கண், பல் அப்படின்றது எல்லாமே சூரியன்ஸ். அந்த மாதிரி சூரியன் நிறைய விஷயங்களுக்கு காரகராக இருப்பார். அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் இதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி சூரியன்
அவ்வளோ விஷயங்களை வச்சுருக்காரு. அதே போல் இந்த துலாம் லக்னக்காரங்க ஜாதகத்தில் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா துலாம் லக்னக்காரங்களுக்கு சூரியன் எந்த பாவத்துக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் பாவத்துக்கு வராரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். திருப்தி ஸ்தானம், லாபஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்கும். துலாம் லக்னக்காரர்கள் இந்த பாவத்தால் அந்த பாதிப்புகளையெல்லாம் சந்திப்பாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சந்திரன். ஓகேங்களா, சந்திரன் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கடகத்தின் அதிபதியான சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்திர லக்னமான விருச்சக லக்னக்காரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் கடக லக்ன அதிபதியான சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த சந்திரன் என்ன மாதிரியான பாதிப்புகளை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாதகத்தில் மனோகாரகனான சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஏன்னா மனோகாரகன் அப்படிங்கிறது அதாவது இதுதான் நம்ம வாழ்க்கைக்கே காரணம். நம்ம என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் இல்லைங்களா. அப்படி ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த மனசு தான் நமக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கும். இது அதாவது ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் அதெல்லாம் பெரிய தப்பில்லை, இதில் வர்ற இந்த பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம், இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மனோதைரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மனோதைரியம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தியே கொண்டு போக காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற அவ்வளோ பிரச்சனைகள், ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள், அது சொந்தங்களால் பிரச்சனைகள், நம்ம சந்திக்கிற எல்லா மனிதர்களாலேயும் நமக்கு சில பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா. அதையெல்லாம் நம்ம கடந்து போகணும் அப்படின்னா நமக்கு அந்த மன வலிமை அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அந்த மன வலிமையை நமக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். அந்த சந்திரன் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அதுவும் விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. அந்த கோபக்காரங்களுக்கு சரியான மனநிலையில் அவங்க இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த சந்திரன் அப்படின்றது பாதிக்கப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த விருச்சக ராசிக்காரங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். ஓகேங்களா. அதே போல் சந்திரன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு காரகராக இருப்பார். முதல்ல உணவு அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கே சந்திரன் தான் காரகர். ஓகேங்களா. அதே போல் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்துக்கு காரகர் சந்திரன் தான். அதில் வரக்கூடிய நோய்கள் அந்த விஷயங்களும் பாதிக்கப்படும். அதே போல் ஒரு உணவு அப்படின்றது சரியான நேரத்துக்கு கிடைக்கணும் இல்லையா, அது கூட இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சந்திரனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் இந்த லக்னக்காரங்க சந்திக்க வேண்டி இருக்கும். ஓகேங்களா. அதே போல் இந்த லக்னக்காரங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே போல் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பாதிக்கப்படும். ஓகேங்களா. அடுத்து சந்திரன் எந்த பாவ அதிபதியாக வருது அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 9ஆம் பாவாதிபதியாக சந்திரன் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி 9ஆம் பாவாதிபதியாக சந்திரன் வரும்போது அந்த பாவம் அதாவது மூதாதையர்கள், கடவுள் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த 9ஆம் பாவத்தில் தான் இருக்குது இல்லைங்களா. நான் முதலே சொல்லியிருக்கேன். அந்த 9ஆம் பாவம் பாதிக்கப்பட்டு அதுவும் சந்திரனால் அந்த 9ஆம் பாவம் பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு அம்மாவாலேயே நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அதாவது இந்த மூதாதையர்களோட ஒரு கனெக்ஷன் கட் ஆகிற அளவுக்கு, ஏன்னா சந்திரன் அம்மா
இல்லைங்களா? அம்மா வந்து பாவத்துடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக அம்மாவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாதகருடைய அப்பா தான் 9ஆம் பாவம். அந்த அப்பாக்கும் அம்மாக்கும் சந்திரன் தான் அது பாதிப்பை கொடுக்குது. அப்படிங்கிறப்ப அப்பாக்கும் அம்மாக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாயாராலேயே இவங்க நிறையா பாதிக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சந்திரன் செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த நல்ல வேலை இது 9ஆம் பாவம் ஒன்று தான் பாதிப்படையும். ஏன்னா சந்திரன் ஒரே பாவத்துக்கு அதிபதியாக இருக்கனால அந்த ஒரு பாவம் மட்டுமே பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் துலாம் ராசியுடைய பாதகாதிபதியான சூரியனையும் விருச்சிக ராசியுடைய பாதகாதிபதியான சந்திரனையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம உபய ராசிகளுடைய பாதகாதிபதியான புதன் பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.